நெல்லை மாநகரின் முக்கிய பகுதிகளில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். வணக்கம் நாகராஜ். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நெல்லையில தீபாவளி கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு? இது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்று மக்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக நெல்லையை பொறுத்த வரைக்கும் பழமை வாய்ந்த ஆலயங்கள் அதிகமாக இருக்கின்றன. எந்த ஒரு பண்டிகை என்றாலும் இந்த ஆலயங்களை நோக்கி தான் மக்களின் பயணிப்பு இருக்கும். இன்று கூட பழமை வாய்ந்த சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லைப்பர் கோயில் தான் நாம் இருக்கிறோம். இந்த கோயில் அதற்கான வழிபாடுகள் இன்று நடைபெற்றுள்ளது. அதே போல அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் சிறப்பு பூஜைகள் வர நடைபெற உள்ளது. முழுக்க முழுக்க தங்களுக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காகவே அதை வணங்கக்கூடிய இன்று நாள் இந்த தீபாவளி பண்டிகை. எனவே இந்த தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து பேசுவதற்கு சிவமுத்தையா நம்மோட அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இந்த தீபாவளி பண்டிகை மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. மக்கள் எல்லாரும் சேமமாக நல்லபடியாக இருக்கணும். காந்திமதியுடைய நெல்லைப்பர் சுவாமி அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். இது காலை வழிபாட்டு குழுவின் சார்பாக நாங்கள் எல்லாரும் தெரிவிச்சிருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து நம்ம கூட பரமசிவம் இருக்காரு. ஐயா சொல்லுங்க, இந்த தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க? வீட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இந்த தீபாவளிக்கு மக்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தீபாவளி மக்கள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நிலைப்பூருக்கு ஸ்ரீ காந்திமதி நிலைப்பூரை பொறுத்தவரையில் அம்பாள் நிலைப்பறையும் காந்திமதி அம்பாள் நம்பி வந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் காந்திமதி அம்பாள் நிலைப்பர். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என நிலைப்பூர் காந்திமதி சார்பாகவும் இந்த வழிபாட்டு குழு சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன். அதே போல் திவ்யா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட வேலைப்பன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், இந்த தீபாவளி எப்படி இருக்கும் மக்களுக்கு? இப்போ காலையில் இந்த ஆலய வழிபாடு எப்படி இருந்தது? காலை வழிபாடு ரொம்ப சிறப்பாக தலைமையில் நம்ம நல்லா இருந்தது. பொதுமக்கள் எல்லாம் நல்லா இருக்காண்டி நெல்லையப்பர் காந்திமதியும் பக்தர்கள் தலைவரும் நான் எங்களும் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீபாவளி எப்படி இருந்தது? சிறப்பாக இருக்கான்னு சொல்லுங்கள். திவ்யா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தீபாவளி என்பது இந்த ஆலய வழிபாடோடு தொடங்குகிறது. ஏன்னால் ஒவ்வொரு பண்டிகையும் ஆலய வழிபாடு அவர் இறைவனின் நாமத்தை சொல்லி அதன் மூலமாக தொடங்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் என்ற இந்த நம்பிக்கை அவர்கள் இருக்கிறது. எனவே இன்றைய தீபாவளி இவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பக்தியோடு கொண்டாட்டமாக தொடங்கியுள்ளது. திவ்யா.